அல்வாவுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இங்கே வந்து நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 1 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். பீட்ரூட் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். கீ 4 டேபிள் ஸ்பூன், கார்டமன் பவுடர் 1 டீஸ்பூன், மில்க் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன், 1 டம்ளர் கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து கோவா, இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன், முந்திரி, திராட்சை அண்டு பிஸ்தா. இப்போது பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. பேன் ஹீட் ஆனதும் இங்கே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன், நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம், இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிறேன். மிச்சத்தை கடைசியில் விடலாம். ஸோ நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நட்ஸுகளை வதக்கி எடுத்துக்கலாம். அதில் நெய்யில் முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் வதக்கி எடுத்துடலாம். ஃபஸ்ட் இது வதக்கிட்டு நம்ம வந்து அடுத்து அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து இந்த பூசணிக்காய் விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விதை, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம், என்ன நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த பூசணிக்காய் விதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து அல்வா வந்து ஒரு க்ரன்ச்சினஸ் டேஸ்ட் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வந்துச்சு, வதங்கியாச்சு. பாருங்கள், நம்ம வந்து கிஸ்மிஸ் கூட நல்லா வந்து பலூன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். திரும்பியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரெக்டான சைஸில் வந்து திருவி எடுங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு அல்வா. பார்த்திங்கன்னா நான் இங்கே பீட்ரூட்டை இந்த ஷேப்பில் திருவியிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி திருவுங்க. ஸோ நெய் நல்லா உருகிருச்சு. நெய் உருகிருச்சு. இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டை சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 3 பீட்ரூட் துருவி எடுத்திருக்கேன். ஸோ 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டு இந்த அளவு வருது. இது வந்து ஒரு சர்விங் ஃபார் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம நெய்யில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நெய்யிலே வந்து ஒரு 70% அளவு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பொருட்களை போட்டோன்னா நமக்கு வந்து அல்வா வந்து செம்மையாக வரும். ஸோ ஒரு 70% இதை நம்ம வந்து நெய்யிலே வதக்கிக்கலாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 60% அளவு லைட்டாக வந்து நமக்கு வந்து வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 70% அல்வாவை வந்து வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து சுகரோ கோவாவோ போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 60% நமக்கு வந்து பீட்ரூட் வந்து வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மசிஞ்சு போயிடும். ஸோ கரெக்டான அளவு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு நீங்கள் 1 டம்ளர், இந்த டம்ளர் அளவு நீங்கள் வந்து பால் ஊற்றலாம். இதை விட ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிடாதீங்க, வந்து குழஞ்சு போய் ரொம்ப வந்து இதாயிரும். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 75% இந்த பால்லையே நல்லா வந்து வேகட்டும்.
வெந்ததும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க. இந்த பால்லாம் வந்து நல்லா வெந்தது கொஞ்சம் தண்ணியே இல்லாத பதம் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வேகாது. நமக்கு வந்து பீட்ரூட் வந்து பச்சை வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஸோ ஒரு 60% நெய்யிலே வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் ஊற்றி ஒரு 70% நம்ம வந்து வேக வச்சிடலாம். பாலில் ரொம்ப அதிகமாகவும் விட்டுறாமல் கொஞ்சம் கரெக்டாக விடுங்க. கரெக்டாக விட்டு இந்த நான் சொன்ன அளவில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மசியாமல் தனித்தனியாக அல்வா கிடைக்கும். இல்லைன்னு ரொம்ப மசிஞ்சிரும். வந்து நமக்கு வந்து பீட்ரூட் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அல்வா. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து சுகர் போட்டிங்க அப்படின்னா பீட்ரூட் சரியாக வேகாது, பச்சை வாசம் அடிக்கும். கேரட் மாதிரி கிடையாது பீட்ரூட்டில் ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அல்வாவை வந்து அது ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால்லே வந்து நம்ம வந்து 75% வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகரை போட போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்து பாலில் வேகட்டும். ஸோ இப்போ இதனால் 70% வெந்துருச்சு, 70-75%. இப்போ பாலே சுத்தமாக இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை போடலாம். நீங்கள் வந்து பால் அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. ரொம்ப குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அல்வா வந்து நல்ல ஒரு பீட்ரூட் அல்வாங்கிறது வந்து அதோட டெக்ஸ்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்வா மாதிரி ஸ்மூத்தியாக இல்லாமல் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து சர்க்கரை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, பீட்ரூட் வேகாது. அதே மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு மேலே அதிகமாகவும் வேக வச்சிடாதீங்க, கரெக்டாக இருக்காது, ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து சர்க்கரையை போட்டுடலாம். நீங்கள் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். சுகர்லாம் வந்து நல்லா கரைஞ்சும் அதிலிருந்து கூட உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வெளியாகும். ஸோ அதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோவா போடணும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்வா வந்து செம்மையாக கிடைக்கும். நீங்கள் சர்க்கரையை இதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, பீட்ரூட் வேகாது. பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசம் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் வந்து கரைஞ்சிருச்சு. அதே மாதிரி பீட்ரூட்டையும் ரொம்ப நேரமும் வேக வச்சிடாதீங்க. அந்த இது வந்து நம்ம அதுக்கு அடுத்து நம்ம சர்க்கரை போட்டும் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சு வேறு மாதிரி ஆயிரும். அல்வா டெக்ஸ்டரை தாண்டிடும், நமக்கு கரெக்டாக இருக்காது பீட்ரூட் அல்வா டெக்ஸ்டர். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கும். நம்ம வந்து சர்க்கரை போட்டதும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிரட்டும். நல்லா கரைஞ்சி இது எல்லாமே மிக்ஸ் ஆனோடனே தான் நம்ம வந்து கோவா போடணும். கொஞ்சம் திக் ஆனோடனே தான் நம்ம வந்து கோவா போடணும். ஸோ இது கொஞ்சம் திக் ஆகட்டும். இப்போது இந்த சுகர் வந்து கரையிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டோன்னா தான் நமக்கு வந்து சுகர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சால்ட் போடுறோம். இப்போ இந்த சுகர்லாம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோவா எடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து நான் வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா தான். இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ள ஸ்வீட் உள்ள கோவா கூட பால்கோவா கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சுகர் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் வந்து பால்கோவா வச்சே வந்து ஸ்வீட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு எப்படி அந்த சுகர் அளவு இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஸ்வீட்லெஸ் கோவா தான். இது நல்லா உருகட்டும், இது எல்லாமே சேர்ந்து வரட்டும். இப்போது கோவா எல்லாம் கரைஞ்சிருச்சு. கோவா கரையிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த அல்வா பதம் உங்களுக்கு சேர்ந்து வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நெய்யில் வதக்கி வச்சுருந்த முந்திரி, திராட்சை, பம்கின் சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு கார்டமம் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி, பீட்ரூட் அல்வா. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்மளோட பீட்ரூட் அல்வா ரெடி. ஸோ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள், பீட்ரூட் கன்சிஸ்டன்சி, அல்வா கன்சிஸ்டன்சி.
ஸோ கீழே ஒட்டாமல் அழகான அல்வா நமக்கு ரெடி.